சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. சாட்டை இணையதளம் உருவாகுவதற்கு காரணமே G2 தான். G2 திமுகவினுடைய பினாமி தானே. அப்போ திமுகவினுடைய பினாமிகிட்ட கோடிகளை பெற்றுக்கொண்டு திமுகவையே எதிர்த்தா திமுக எப்படி பொறுத்திருப்பான்? சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி சீமாவுக்கு ரசிக்கிறார். G2 பணம் வாங்கும்போது எப்படி இருந்தது? G2 கோடிகளை குவிக்கும்போது எப்படி இருந்தது? இப்போ வாங்கி முடிஞ்சது. இப்போ நீங்கள் அந்த சதிகாரம் பணம் எதுக்கு உங்களுக்கு? சண்டாளம் பணம் எதுக்கு உங்களுக்கு? சாட்டைக்கு என்ன தேவைன்னா, 2ஆம் கட்ட தலைவனாக வளரணும். வளர்ந்து நீங்கள் 26ல் எப்படியும் திமுக உதவியோடு நாம் தமிழரை பிளக்கணும். இதுதான் சாட்டைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். 26ல் நாம் தமிழர் கண்டிப்பாக உடையுது, அது மாற்றமே இல்லை. சாட்டை எதிர்ப்பதை போல சீமான் கூட இப்போ திமுக எதிர்க்கிறது இல்லை. ஈழத்தமிழர்களுடைய விருப்பம் என்னென்னா திமுகவை எதிர்க்கணும். அதை சாட்டை சரியாக செய்கிறார்ல. அப்போ ஈழத்தமிழன் பூரா அவன் ரசிக்கிறான். நாம் தமிழர் ரசிக்கிறான், திமுக அதிமுக ரசிக்கிறான், பிஜேபி ரசிக்கிறானோ அதே போல் ஆங்கராக இருக்கலாம், அவர் கெஸ்ட்டாக இருக்கலாம். அதனால் 2 பேரும் கண்டிப்பாக உடலே சந்திச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தித்து சாட்டையும் சவுக்கும் சிறை அனுபவங்கள்னு ஒரு வீடியோ விரைவில் வரும். எல்லா ரசிகர்களாக பார்த்துக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆட்சியில் 2வது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் யூடியூபர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க சார்? அது பார்க்குறதுக்கு முன்னாடி யார் இந்த சாட்டை துரைமுருகன்? இல்லை, சாட்டை துரைமுருகனுக்கு பெரிய அடையாளம்லாம் ஒன்றும் இல்லை. நாம் தமிழர்கள் இணைந்து கொள்கிறார். நாம் தமிழர்கள் இணைந்து கொண்ட பிறகு நாம் தமிழரின் ஸ்தாபகர்களில் ஒருவரான முத்துக்குமார் மரணத்துக்கு பிறகு முத்துக்குமாருடைய மனைவியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். இந்த திருமணம் சீமான் தலைமையில் நடக்கிறது. இதுதான் சாட்டை துரைமுருகனுடைய அடையாளம். நாம் தமிழர்கள் இணைந்து கொண்ட பிறகு நாம் தமிழர் தம்பிகளிடம் அதிமுக எதிர்ப்பை பதிவு செய்கிறார். அதிமுக எதிர்ப்பை பதிவு செய்வதை சீமான் விரும்பவில்லை. அதிமுகவும் சீமானும் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்கள். நீங்கள் 2011 கட்சி ஆரம்பித்து நாம் தமிழர் 2009. இப்போ 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இதுதான் சீமானுடைய வசனம். அன்னைக்கு முத்துக்குமார் உயிரோடு இருக்கார். முத்துக்குமார் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிக்கு தளபதி, சீமான் வடக்கு பகுதி தளபதி. இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். நடராஜா, சசிகலா, ஜெயலலிதா 50 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இந்த 50 கோடி ரூபாய் பணம் 25 கோடி ரூபாய் மதுரைக்கு கீழே, இவர் மதுரைக்கு மேலே இந்த பணம் செலவு பண்ணி நாம் தமிழருடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கணும். ஆனால் அன்றைக்கி அதை சீமான் செய்யலை. முத்துக்குமாருக்கு பணமே போய் சேரலை. இப்படி முரண்பாடு வருது. முரண்பாடு வந்த பிறகு முத்துக்குமாருடைய மரணமே மர்ம மரணம். அதன் பிறகு முத்துக்குமார் மர்ம மரணத்திற்கு பிறகு சீமானோடு இருந்த பல்வேறு பேர் வெளியேறிடுறாங்க. வெளியேறிய பிறகு நீங்கள் சாட்டை துரைமுருகன் கெட்டியாக ஒட்டிக்கிறார். 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை. இன்றைக்கி அதே நிலைமை தான். இப்போ சீமானிடம் 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் வெளியேறிய பிறகு இப்போ 2ஆம் கட்ட தலைவர்னால் இப்போ சீமானுக்கு அடுத்தபடியே சாட்டை தான் தெரியுது. சாட்டை தான் வெளிநாடு தமிழர்கள்ட்ட சீமானுக்கு அடுத்தபடியாக சாட்டை தெரியுது.
அதே போல் நாம் தமிழர் தம்பிகள்கிட்டையும் சீமானுக்கு அடுத்தபடி சாட்டை தான் தெரியுது. இப்போ தன்னுடைய அரசியலை தக்க வச்சுக்கணும்னா திமுகவை எதிர்க்கணும். இதுதான் இப்போ சாட்டைக்கு இருக்கிற அரசியல் அசைன்மெண்ட். ஆனால் அதே சாட்டையும் சீமானுடைய ஆலோசகருமான பாகியநாதன் G2 கூட நெருக்கமாக இருக்கார். இப்போது சாட்டை இணையதளம் உருவாகுவதற்கு காரணமே G2 தான். G2 திமுகவினுடைய பினாமி தானே. அப்போது திமுகவினுடைய பினாமிகிட்ட கோடிகளை பெற்றுக்கொண்டு திமுகவையே எதிர்த்தா திமுக எப்படி பொறுத்திருப்பான்? நீங்கள் G2 பாலாவுக்கும் சவுக்குக்கும் சண்டை வருது. பல இடங்களை G2 மடக்கிடுது. பல இடங்களில் ரிட்டிகேஷன் லேண்ட், அதாவது பிரச்சனைக்குரிய இடத்த அடிமாட்டு விலைக்கு வாங்குகிறாங்க. அரசு அதிகாரம் பயன்படுத்தப்படுகிறது. டிடிசி அப்ரூவ்டு ஒரே வாரத்தில் நடக்குது. பல லட்சம் கோப்புகள் தேங்கி கிடக்கு. இதெல்லாம் எப்படின்னு சவுக்கு கேட்கும்போது பதில் சாட்டை தான் சொல்கிறார். யாருக்கு பதில்? சவுக்குக்கு பதில். யாருக்கு ஆதரவா? G2 ஆதரவா? அப்போது G2 ஆதரவில் இருக்கக்கூடிய சாட்டைக்கு G2 பணம் கொடுத்து இணையதளம் ஆரம்பிக்க சொல்கிறதுங்கிறது யதார்த்தம் தானே. இதை வளர்ந்த பிறகு திமுகவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தால் தன்னை யாரும் அங்கீகரிக்க மாட்டான். அப்போது திமுகவை எதிர்க்கணும். நேராக கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு. கள்ளக்குறிச்சியில் போய் கள்ளக்குறிச்சியில் சாராய கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் வீட்டில் ஸ்டாலின் படம் ஒட்டப்பட்டிருக்குன்னு பாரு வீடியோ எடுக்கிறார். உதயசூரியன் எம்எல்ஏ தான் அந்த கள்ளச்சாராய சாவுக்கு காரணங்கிறாரு. முகில் வீரப்பனை அடிக்க போகிறாரு. சண்டை. இதெல்லாமே திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் தான். இல்லை, அந்த ஸ்பாட்டில் முகில் வீரப்பனுங்க இவருக்கு என்ன கருத்து முதலாளி இந்த தாக்குதல் நடந்தது? இவர் தாக்கப்பட்டாரா தான் சொல்கிறாரு. இல்லை தாக்கினாரா இல்லை தாக்கப்பட்டாரா? இல்லை, முதல்ல தாக்க வந்தது சாட்டை தான். சாட்டை தாக்க வந்த பிறகு அவர் சண்டைக்கு போகிறார். திருப்பூர்லேருந்து வர்ற ஒரு யூடியூப்பரை சாட்டை அடிச்சிடுறாரு. இவரை பற்றி விமர்சனம் பண்ண அடிச்சிடுறாரு. அவர் இவர்கிட்ட சொல்கிறார். இவர் நியாயம் கேட்க போகிறார். முகில் வீரப்பன். முகில் வீரப்பன். அப்போ போகும்போது தான் அவர் அடிக்கிற கையை வாங்குறாரு. அது ஒரு வழக்கு இப்போ பதிவு செய்யப்படுது. இப்படி திமுகவை எதிர்ப்பதில் இப்போ ஆளே இல்லை. நீங்கள் சவுக்கு எதிர்த்து இருந்தார். இப்போ அவர் குண்டாஸுக்கு போயிட்டார். இப்போது பிஜேபியோட அசைன்மெண்ட்டு நடக்கலை. திமுக அதிமுக ரெண்டும் தான் இப்போது வார் ரூமு பிஸியாக இருக்குது. வார் ரூமு வேலை செய்யுது. அண்ணாமலை வார் ரூமு ஆளையே காணும். ஏன்னா எல்லாம் முடங்கி போய் கிடக்கு. அண்ணாமலையுடைய அரசியலே முடங்கி போய் கிடக்கு சவுக்கு இல்லாதனால. ஆனால் நாம் தமிழர் இணையதெல்லாம் வீரியமாக இருக்குது. இதனால் சாட்டை இருக்கிறதுனால. இதுதான் சாட்டை சவுக்கு ரெண்டு பேருமே திமுகவை எதிர்த்தே புகழ் பெற்றவர்கள். இந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கு சீமானுடைய ஆசையும் அனுகிரகமும் உண்டு. ஒரு பாட்டு பாடுறார். சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. சீமாவுக்கு ரசிக்கிறார். G2 பணம் வாங்கும்போது எப்படி இருந்தது? G2 கோடிகளை குவிக்கும்போது எப்படி இருந்தது? இப்போ வாங்கி முடிஞ்சது. இப்போ நீங்கள் அந்த சதிகாரம் பணம் எதுக்கு உங்களுக்கு? சண்டாளம் பணம் எதுக்கு உங்களுக்கு? அப்போது அதிமுகட்ட பணம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தேன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு சீமானும் சாட்டையும். எங்கே விக்கிரவாண்டி எலெக்ஷனில் நான் உங்களுக்காக வேலை பார்த்தேன், உங்கள் ஓட்டெல்லாம் எனக்கு போடுங்க, நான் அதிமுக ஆதரவாக இருந்தேன் சொன்னாரா? பகிரங்கமாக சொல்கிறாரு. நாம் தமிழர் திமுக அதிமுக எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே அது. அப்போ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதிமுகட்ட இருந்தீங்கன்னா அப்போ திமுக எதிர்க்கிறக்கா? அப்போ அர்த்தமே இல்லையே. இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. சேர்ந்திருந்தால் மக்கள் நாம் தமிழருக்கு ஓட்டே போட மாட்டான். இப்போது சாட்டைக்கு என்ன தேவைன்னா, இரண்டாம் கட்ட தலைவனாக வளரணும். வளர்ந்து நீங்கள் 26 எப்படியும் திமுக உதவியோடு நாம் தமிழரை பிளக்கணும். இதுதான் சாட்டைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். கண்டிப்பாக திமுகவை எதிர்ப்பவை திமுக உள்ளே போட்டு எல்லாம் ரைட் ஓகே. 26 கண்டிப்பாக நாம் தமிழர் இருக்க மாட்டார். திமுகவை இப்போ ஃபைனான்ஸ் பண்ணோம். இல்லைன்னா ஏதோ திமுகவை எதிர்த்த இதே சாட்டை 26 தேர்தலில்
திமுகவுக்கு ஆதரவாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழரை உடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சாட்டையினுடைய சுருக்கமான வரலாறு. எதை வச்சு சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சி உடைப்பாருன்னு சொல்கிறீங்க சார்? இல்லை, இப்போது 2ஆம் கட்ட தலைவர் அங்கே யாருமே இல்லை. ஈழத்தமிழர்கள், வெளிநாடுகள் இருக்கிற தமிழர்களும் இப்போ சாட்டைக்கு தான் நிதியுதவி கொடுக்குறாங்க. சாட்டை எதிர்ப்பதை போல சீமான் கூட இப்போ திமுக எதிர்க்கிறது இல்லை. ஈழத்தமிழர்களுடைய விருப்பம் என்னென்னா திமுகவை எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். அதை சாட்டை சரியாக செய்கிறார்ல. அப்போ ஈழத்தமிழன் பூரா அவன் ரசிக்கிறான். எப்படி நாம் தமிழர் ரசிக்கிறான், திமுக அதிமுக ரசிக்கிறான், பிஜேபி ரசிக்கிறானோ அதே போல் ஈழத்தமிழர் ரசிக்கிறான். இதுதான் சாட்டையினுடைய வளர்ச்சி. சாட்டையினுடைய வளர்ச்சி மதிமுக திமுகவுக்குள்ளே இருந்து தான் மதிமுக உருவாச்சு. அதே நிலைமை தான் 26 நாம் தமிழர் கண்டிப்பாக உடையுது, அது மாற்றமே இல்லை. சரிங்க, சீமானுக்கும் சாட்டைக்கும் நிறைய ரகசியங்கள் தெரியும் முத்துக்குமார் மரணத்தில். அதனால் சாட்டையை சீமா பகைச்சிக்கவே முடியாது. சீமானை பற்றி பல ரகசிய தகவல்கள் சாட்டைக்கு தெரியும். 2 பேரும் ஒருவர் பகைச்சிக்க முடியாது. இதுதான் சாட்டையுடைய பலம். சாட்டை தன்னை வளர்த்தி கொள்வதற்காக தான் திமுகவை எதிர்க்கிறார். திமுகவை எதிர்க்க தனக்கு ஒரு ஆதரவாளர் கூட்டம் வளரும்னு நினைக்கிறார். வெளிநாடுகள்லேருந்து நிதியுதவி கிடைக்கும். சீமானுக்கு கிடைச்ச உதவி இப்போ சாட்டைக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு களம். அதை அவர் பயன்படுத்திட்டார். இப்போ சீமானும் என்எஸ்சியில் இருந்திருக்காரு, சாட்டையும் குண்டாசில் இருந்திருக்கார். இது ஒரு தியாகம் தானே. வேறு அந்த கட்சியில் யாரும் இல்லை. திமுக எதிர்த்ததற்காக குண்டாஸ் போனது, அதே திமுக எதிர்த்ததற்காகவே என்எஸ்சியில் போனவர் சீமான். இப்போ 2வது குண்டாஸ். சீமானோட சீனியர் ரைட்டர். கண்டிப்பாக குண்டாஸ் அடைக்கப்படும். 9 வழக்கு பதிவாயிருக்கு. எத்தனை வழக்கு? 9 வழக்கு. முகில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. ஆர்எஸ் பாரதி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. உதயசூரியன் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இப்படி நிறைய புகார் பதிவாயிருக்கு. 9 புகார் பதிவாச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் குண்டாஸ் தான் சாட்டை. இப்போ சாட்டை அவர்களை கைது பண்ணதுக்காக சீமான் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஏன் புள்ள பூச்சி மேலாம் கை வைக்கிற, என் மேலே முடிஞ்சால் கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ அவர் கரெக்டாக காய் நகர்த்துறாரு. அவன் ஒரு பெரிய ஆளே இல்லை, அவனையே புள்ள பூச்சி அவன். நான் சொன்ன விஷயம் சரியாக வருதா? அப்படி எடுத்துக்கலாமா இதை? வேறு அப்படி தான். அவன் எனக்கு ஈக்குவலாக ஆளா, ஏன் அவனை போய் பிடிக்கிறான்? அவன் புள்ள பூச்சி ஒன்றுமே இல்லாத பையன், அவனை ஏன் பார்த்து பயப்படுற அப்படிங்கிறத செய்தி. நான் தாயே அங்கே நம்பர் 1. அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் 2ஆம் கட்ட தலைவன். முதல் தடவை குண்டாசில் போய் நீண்ட காலம் ஜெயிலேருந்து வந்தவன். இவனை போய் புள்ள பூச்சின்னு சீமான் சொல்கிறாருன்னா உடைச்சிருவானோன்னு பயம் வந்துருச்சு, வளர்ந்துருவானோன்னு பயம் வந்துருச்சு. திமுகவை விடாமல் எதிர்த்தால் கண்டிப்பாக வளர்ந்துருவான்னு சீமானுக்கு அச்சம். அதனால தான் இந்த வார்த்தை புள்ள பூச்சிங்கிற வார்த்தை. ஏன் அந்த நாம் தமிழர் தலைவனை பிடிச்சிருக்க, தொண்டனை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும். புள்ள பூச்சினா புள்ள பூச்சி நசிக்கிடலாங்கிறார். புள்ள பூச்சி, எனக்கு அது புள்ள பூச்சி, அதுதான் செய்தி. சீமானை பொறுத்த வரைக்கும் தன்னை தவிர யாருமே வந்துடக்கூடாது. அரசியலில் 15 வருஷமாக சீமானுக்கு அடுத்தபடியாக யாருமே அடையாளமே தெரியல. திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர் 100 பேர் இருக்கான். அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர் இப்போ பல கட்சியில் நீங்கள் எங்கே எல்லா கட்சியிலையும் 2ஆம் கட்ட தலைவர் பல பேர் இருக்காங்க. ஆனால் சீமான் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்னு ராஜீவ் சுந்தரம், கல்யாண சுந்தரம் இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போ ராஜீவ்காந்தி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ கடைசியாக காளியம்மாள் பஞ்சாயத்தில் இருக்குது. இடும்பாவனம் கார்த்திக்கும் பஞ்சாயத்தில் இருக்குது. நாச்சியார் சுகந்தி காணாமையே போயிட்டாங்க. அவங்க வெளியே வந்துட்டாங்க, கட்சிகிட்ட விட்டு போயிட்டாங்க. அப்போ காளியம்மாளும் இடும்பாவனம் கார்த்திக்கும் எவ்வளோ நாள் தாங்குவாங்கன்னு தெரியாது. இதுதான் நாம் தமிழர். அப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணசாமி இதே ஸ்டைல் தான் வச்சுருப்பார். புதிய தமிழர் கிருஷ்ணசாமி கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து 2ஆம் கட்ட தலைவர்களை யாரையும் மேடையில் சேரே போட மாட்டார். யாரும் தன்னை மீறி அந்த மக்கள்கிட்ட போயிடக்கூடாதுன்னு. இதே ஸ்டைல் தான் சீமா ஸ்டைல். ஜெயலலிதா சேர் போடலைன்னா ஜெயலலிதாவுக்கு அகங்காரம் ஜாஸ்தி.
தனக்கு ஈக்குவலாக யாரும் இல்லைங்கிறது. நீங்கள் ஹைதராபாத்தில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, திருச்சியில் டான்ஸ் ஆடினது, மூப்பனார் வீட்டு கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆனது அந்த அம்மா மறந்துருச்சு. இதுதான் அரசியல். அப்போது அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய பணம் கொட்டக்கூடிய ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டாக மாறிப்போச்சு. அதனால் சீமா என்ன நினைக்கிறாரு, தன்னை தவிர யாரும் அரசியலில் கால் வைத்து நின்று விடக்கூடாது நாம் தமிழரில். இதுதான் சீமானுடைய திட்டம். சாட்டை இதை புரிந்து கொண்டு தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பப்ளிசிட்டி ஆகும். சிறைக்கு போகிறதுங்கிறது ஒரு எளிமையான வேலை தான். போய் என்ன வெள்ளைக்காரன் காலத்தில் மாதிரி அங்கே போய் செக்கெல்லாம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல்லெல்லாம் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்துச்சு வரலாம், காசு இருந்தால் சரி. அதனால் சவுக்கு சிறையில் இருக்கிறது போல் சாட்டையும் சிறைக்கு போகிறார். சாட்டையும் சவுக்கும் புழல்லே வீடியோ போட்டுக்கலாம். இவர் ஆங்கராக இருக்கலாம், அவர் கெஸ்ட்டாக இருக்கலாம். அதனால் 2 பேரும் கண்டிப்பாக புழலே சந்திச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். சந்தித்து சாட்டையும் சவுக்கும் சிறை அனுபவங்கள்னு ஒரு வீடியோ விரைவில் வரும், எல்லா ரசிகர்களாக பார்த்துக்கலாம். சாட்டை துரைமுருகன் அவர்களோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும்? இல்லை, இப்போ சாட்டை இப்போ எங்கே போனாலுமே இனோவா காரை விட்டு இறங்குறது இல்லை. இப்போ எங்கே கைது பண்ணாங்கன்னா குற்றாலத்தில் தான் கைது பண்ணாங்க, குற்றால சாரல்ல. அப்போ சுகவாசியாக மாறிட்டார். பிரச்சாரம் முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே தான் போயிருக்காரு. குற்றாலம் தான் போயிருக்காரு. அங்கே சரக்கு கிறக்கு நீங்கள் மீன், எறா, புறா, சுறா எல்லாம் இருக்குது. ஒரு வாரம் ரெஸ்ட், ரிலாக்ஸ். அப்போ அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக ஆயிட்டார். தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிட்டார். குற்றால சீசன் அனுபவிக்கிற அளவுக்கு இங்கே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் டெய்லி குற்றாலம் தான் ஓடுது, அருவி நீராக ஓடுது. ஆனால் இப்போ நீங்கள் திராவிட இயக்க தலைவர்களை போல் ரிலாக்ஸ் மூடுக்கு வந்துட்டார். அடுத்து மாலத்தீவுக்கு போவார், இல்லை மொரிஷியஸுக்கு போவார் ஓய்வு எடுக்கிறதுக்கு. அந்த லெவலில் வந்துட்டார். காரணம் G2, பின்னாடி G2. திமுக பணமும் கொடுக்கும், ஜெயிலையும் ஓடும் திமுக. அதுதான் திமுக.